பெங்களூர்ல இருந்து 250 km டிஸ்டன்ஸ் இருக்கிற கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ்னு சொல்லலாம். ஆமாங்க, அதுதான் கூர்க். பேபிக்கு எங்க போறன்னு கூட தெரியல ஆக்சுவலா. நம்மளோட ட்ரெஸ்ஸா பார்த்து இங்க கோயில என்ட்ரி இல்ல. சோ ரெண்டு பேர் கையிலயும் லுங்கி கொடுத்திருக்காங்க. நீ வந்து இத லுங்கி மாதிரி கட்டிட்டே. நான் என்ன பண்றது இந்த ஷார்ட் ட்ரெஸ்? கட்டு கட்டு கட்டு. இந்த இடமே ஃபுல்லா சைலண்டா ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் நாங்க இப்போ வந்தோம். இங்கதான் இருக்கோம். ஆனா இப்போ ரொம்பவே சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன இருக்கு மேல? காலி பிளேஸா? யாருமே இல்லையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம். ஹோப் எல்லாரும் உங்க டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப பிஸியாக இருந்தோம் வேலையில். ஸோ இந்த வீக்கெண்ட் தான் ஃப்ரீயாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ சர்ப்ரைசிங்காக பேபிக்கு ரொம்ப நாளாக ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த பிளேஸுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். பெங்களூர்லேருந்து 250 km டிஸ்டன்ஸ் இருக்கிற கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ்னு சொல்லலாம். ஆமாங்க, அதுதான் கூர்க். ஸோ இன்னைக்கு இப்போ நான் கூர்கில் இருக்கேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு 12 o'clock தான் பஸ் ஏறணும். ஸோ பேபிக்கு எங்கே போகிறேன்னு கூட தெரியல. ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு வந்து அவளும் கொஞ்சம் டயர்டாக இருந்தா. அப்படியே தூங்கிட்டா. காலையில் வந்து இங்கே 5 மணிக்கு ரீச் ஆனோம் கூர்கில். வந்தால் ஃபுல் மழை இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வரும்போது நேற்று பிளான் பண்ணேன் மழை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் 2 days மழை இல்லை. ஸோ மழை இருக்காதுன்னு நினச்சி தான் வந்தேன். பட் வந்து இங்கே இறங்கினா ஃபுல் மழை தான். அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். ஸோ 5 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூக்கமாக இருந்துச்சுல. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணி தூங்கிட்டோம். தூங்கி எந்திரிச்சோம். பேபி அப்போ கேட்குறா, பேபி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா தான் தெரிய வந்தது பேபிக்கு. நான் சொன்னேன், பேபி இந்த மாதிரி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் லாஸ்ட் 6 months சொல்லிட்டே இருந்தேன். ஸோ சூழ்நிலை வர முடியல. பட் இன்னைக்கு சர்ப்ரைசிங்காக வந்தது. அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வாங்க, வெயிட் எதுக்கு பண்ணுறது, பேபியை கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. சாப்பிடலாம். என்ன சொல்ற பேபி? வந்து ஹாய் தாங்க சொன்னா அதுக்குள்ளேயே வயிறு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான். எனிவேஸ் எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு முக்கியம். 11 மணி ஆயிடுச்சு. வயிறு பின்ன பசி. 11 மணியா? 11 மணி ஆயிடுச்சு. சோ வயிறு ரொம்ப பசிக்குது. சோ லெட்ஸ் கோ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நாங்க தங்கின ரூம் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்க்கலாம். வாவ், லிஃப்டே பிரம்மாண்டமா இருக்கு. ஆக்சுவலா கூர்க்னு சொன்னாலே ரொம்ப சில்லா இருக்கும். ரெய்னி சீசனா இருக்கும். சோ இப்போ கூட ஃபுல் சாரல் அடிச்சிட்டே இருக்கு. ஆமா, சாரல் வந்துட்டே இருக்கு. அடமலடா அடமலடா அந்த மாதிரி தான் இருக்கு. சோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹோட்டல்ல தேடிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் கூர்கில் இருக்கிற ஓம்காரேஸ்வர டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி கூட யாரோ சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஓல்டு டெம்பிள்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் பார்த்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நம்மளோட ட்ரெஸ்ஸை பார்த்து இங்கே கோயிலை என்ட்ரி இல்லை. ஸோ ரெண்டு பேர் கையிலையும் லுங்கி கொடுத்துருக்காங்க. இதை வேர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணுமா. ஸோ கோயில்னால பக்தியா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ நாங்களுக்கு ஐடியாவே இருக்கல ஆக்சுவலாக கோயிலுக்கு வருவோம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதே ஜாலி மூட்ல அப்படியே வந்துட்டோம். ஸோ எனிவேஸ் ஒரு ஆப்ஷனாக இருக்குது இந்த ட்ரெஸ் வேர் பண்ணுறதுக்கு. ஸோ வேர் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து சொல்லலாம். எனக்கு ஒரு டவுட், நீ வந்து இத லுங்கி மாதிரி கட்டிட்டே. நான் என்ன பண்றது இந்த ஷார்ட் ட்ரெஸ்? கட்டு கட்டு கட்டு. யா ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை. யோ அன்னி சிங்கர் முச்சை கொத்தோட ரண்டு குமாக்கே டன் 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 டன்.
எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். என்ன சிரிக்கிற? டெம்பிள்ல வீடியோகிராஃபி அலௌட் இல்ல. சோ நாங்க வெளியில இருந்து எவ்வளவு காமிக்க முடியுமோ அவ்வளவு காமிச்சிருப்போம். இந்த டெம்பிள்ல வந்து முஹம்மதன் ஸ்டைல்ல கட்டிருக்காங்க அண்ட் இதோட ஆர்கிடெக்சர் வந்து செம்மையா இருக்கு. கண்டிப்பா கூர்க்ல இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னு நான் சொல்வேன். இப்போ நாங்க ஜெனரல் திம்மையா மியூசியம்க்கு வந்திருக்கோம். இங்க என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupees ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் 15 rupees ஃபார் கிட்ஸ் பிலோ 15 years. இந்தியன் சோல்ஜரான ஜெனரல் திம்மையாவுக்கு தான் இந்த மியூசியமை ஹானர் பண்ணியிருக்காங்க. சன்னி சைடுன்னு சொல்ற ஜெனரல் திம்மையா அவர்களோட மேன்ஷனை தான் இப்போ பியூட்டிஃபுல் வார் மியூசியமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் கிட்டத்தட்ட 2.6 ஏக்கர்ஸ்க்கு வைட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இவங்க யூஸ் பண்ற ஜுவல்லரிஸ் வந்து கோக்கி தட்டின்னு சொல்ற ஒரு ஆன்டிக் பீஸ், பீச்சி கத்தி அண்ட் ஜோ மாலின்னு சொல்ற ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ்க்கு போடுற ஆர்னமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண ஆயுதத்தை டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷனல் கடவா அட்டையர். இந்த ரூம்ல ஒரு கிராமபோனும் வச்சிருக்காங்க. இந்த போட்டோல காட்டுறபடி இந்த ரூம் வந்து அவங்களோட ட்ரிங்க் ஸ்பாட் மாதிரி தெரியுது. என்ன தெரிகிறது? என்ன இருக்கு மேல? காலி பிளேஸ். யாருமே இல்லையா? எனக்கு இந்த இடமே ஃபுல்லா சைலண்டா ஒரு மாதிரி இருக்கு. இதான் ராஜாவோட பீரோவா? Is not Raja, is a soldier. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஓகே, இந்தியன் ஆர்மியோட சோல்ஜர். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வீட்டு தானே நாங்கள் இப்போ வந்தோம். இங்கே தான் இருக்கோம். ஆனால் இப்போ ரொம்பவே சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த காலத்து பாத்ரூம். வீட்ல இருக்கிற பெண்களுக்கான இடம் தான் இது. இந்தியன் நேவி வார்ஷிப்போட ஒரு அழகான மினியேச்சர் தான் இது. இது வந்து கேலிபர் 30 மெஷின் கன். இந்த ரூம் ஃபுல்லாவே வெப்பன்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ணிருக்காங்க. அந்த காலத்து ராயல் டைனிங்னா இப்படிதான் இருந்திருக்கு போல. அவ்வளோ பெரிய டைனிங் ஹால். இது வந்து கியூட்டா இருக்கிற ஒரு டிவி ரூம். டிவி பாக்குறதுக்குன்னே தனியா ஒரு ரூமே கட்டியிருக்காங்க. என்ன பேபி, டிவி பாக்குறியா? நான் போட்டோ எடுக்க சொன்னேன். பேபி பேபி மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பச்சுட்டாடா. ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அப்பாடா. என்ன சார் ஒரே ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு.
ஸோ இந்த மியூசியமை பார்த்து முடிச்சதும் நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு த்ரில்லிங்கான ஒரு லொக்கேஷனுக்கு தான் போனோம். அதை வந்து நாங்கள் என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் until then. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய் எவ்ரிவான். Love you, God! செம்ம view. பாப்பா நீ கொஞ்சம் நில்லு, எதுக்கு உனக்கு இத்தனை நில்லு.